சொல்லுங்கக்கா, வாங்கக்கா. அக்கா அவங்க வெளியே போயிருக்காங்கக்கா. கண்டிப்பா வந்துடுறோம்க்கா. ஐயோ, இந்த ஒர்க்கு தான்க்கா, என்ன சொல்றேனே தெரியலக்கா. உடம்ப பாத்துக்கோமா, சரிங்களா? பிரேயர் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும். மைண்ட் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. சரிங்கக்கா. வந்து சொல்லிடுமா, மறக்காம வந்துருங்க. சரிங்க. அம்மா, திவிதா ஒன்னும் ஆளே காணோம். is speaking to someone else. You can wait or call again later. आपने जिस व्यक्ति को कॉल किया है वह अभी दूसरी कॉल पे व्यस्त है, कृपया प्रतीक्षा करें. is speaking to someone else. You can wait or call again later. आपने जिस व्यक्ति को कॉल किया है वह अभी दूसरी कॉल पे व्यस्त है, कृपया प्रतीक्षा करें या कुछ समय बाद. என்னப்பா ஃபோன் பண்ணிட்டே இருந்திருக்கீங்க? ஆமா, எவ்வளவு நாளா உனக்கு கால் பண்றது? யார்கிட்ட தான் பேசிட்டு இருக்க? போனை கொடு. நான் யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? வேலை விஷயமா தான் கால் பண்ணாங்க. என்ன பாருங்க. அம்மா, இந்தாங்க உங்க ஃப்ரெண்ட் கால் பண்ணிருக்காங்க. யார்? அப்படியே ஸ்பீக்கர்ல போடுமா. ஹலோ, சொல்லு. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அப்புறம் என்ன திடீர்னு போன்? வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. விஷயம் போன் பண்ண மாட்டியா? சொல்லு என்ன. சரி, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த கம்மிங் சாட்டர்டே எல்லாம் மீட் பண்ணலாமா? அப்படியா? ஆமா. நானும் அப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தேன், ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரையும் பாத்துன்னு சொல்லிட்டு. சரி, அப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன், வந்துடுறியா? கண்டிப்பா. சரி, ஓகே. எந்த இடம் பிளான் பண்ணிட்டீங்களா? நான் உனக்கு எல்லாம் வாட்ஸ்அப் பண்றேன்டி. ஓகே, அப்போ இன்னைக்கு போறோம், பிளான் பண்றோம். இந்த வாரம் சாட்டர்டே மறக்காம வந்துரு, ஓகேவா? ஓகே, நல்ல என்ஜாய்மெண்ட் இருக்கு. ஓகே, பை. அப்புறமா ஜாலியா சாட்டர்டே இன்னைக்கு ஒரு நாள் மீட் பண்றோம். பொறுக்காது. அம்மா பொண்ணு ஒரே சிரிப்பா இருக்கீங்க. ஐயோ, அதெல்லாம் எதுவும் இல்லப்பா. சரிம்மா, கடைக்கு போயிட்டு வரோம். ஹலோ, சொல்றா. ஹலோ ரமேஷ், எப்படி இருக்க ரமேஷ்? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சரி, ஒரு முக்கியமான விஷயம், வீடு ஒண்ணு கட்டியிருக்கேன். சரி. கண்டிப்பா இந்த வர சனிக்கிழமை உங்க ஃபேமிலியோட வந்துடுறியா? சரி, கண்டிப்பா வந்துரு. நான் எதிர்பார்த்திருப்பேன். கண்டிப்பா வந்துரு. ஓகே. சரி, ஓகேடா. சரி. பிஸியா இருப்பாங்க. நான் பார்த்து ரொம்ப கால் பண்ண நீ
எடுக்கவே இல்லை, ரொம்ப பிஸியா சாரிங்க சச்சின் ஃபோன் பண்ணி மறுபடி பண்ணலையே. வேற ஒன்று இல்லை. சரி நம்ம குடிக்கிறத எடுத்துட்டு வரேன். சரி. நீங்க குடிங்க. இந்த இதில் நம்ம மறந்துட்டேன். என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணியிருந்தான். வீடு குழப்பம் போகணும்னா இல்லை நம்ம ஃபேமிலியோட வசதி பண்ணிக்கலாம். வர சனிக்கிழமை. ஆமாம். சரிங்க போயிடலாம். அப்பா இந்த சாட்டர்டே அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க வெளியே போறாங்கப்பா. அவங்கள நம்ம டிராப் பண்ணிட்டு நம்ம 2 பேரும் எங்கன்னா வெளியே போகுமா? அப்படியா? சரிம்மா. சரி ஓகேப்பா. மா நம்ம இந்த வாரம் எங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாமா? அப்பா போன வாரம் தானே போனோம், இந்த வாரம் எங்க வீட்டுக்கு போலாமே. எங்க வீட்டுக்கு போலாம் போலாம். உங்க அத்தை வாரம் போயிடலாம் நம்ம. அதெல்லாம் முடியாது, எங்க வீட்டுக்கு தான் போகணும். நான் சொல்றது நீ கேட்க மாட்டியா? எப்பவுமே நம்ம எங்க வீட்டுக்கு போறோம், அவ்வளவுதான். சரி ஓகே, என்னமோ பண்ணுங்க. சரி ஓகே, நான் விழாக்கா வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரி சரி. அக்கா வீட்டுக்கு வந்துருந்தீங்கன்னு சொன்னாங்க. ஆமாமா, இந்த வாரம் வீட்ல பிரேயர் மீட்டிங்டா, வந்துருங்க. அதான் கூப்பிட வந்தேன். சரிங்கக்கா. என்ன சொன்னா கண்டிப்பா வந்துரு. கண்டிப்பா வந்துருங்கக்கா. சரியா? சரிங்கக்கா. என்னக்கா பண்றீங்க? ஏதாவது ஹெல்ப் வேணுமாக்கா? முடிச்சிடா இருக்கு. சாப்பிட்டு தான் போனேன் இன்னைக்கு. ஓகேவா? டேய். சொல்லுங்க. ஆமாம், உன் ஃப்ரெண்டை பார்க்க போகணும்னு சொல்லுச்சு. ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபங்க்ஷன் ஒன்றும் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் நீங்க உங்க ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்டு முக்கியமான சொன்னீங்கல்ல, இங்கே போய் உங்கள் ஃப்ரெண்டுங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிடலாம். சரியா? சரிங்க. ஓகே. கீதா இருக்குமா அங்க? நல்லா இருக்கியா? சரி. பரவாயில்லக்கா, நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆமாப்பா, கடவுளோட அன்பு நம்ம கூட இருந்தா ஒருத்தர் கண்டிப்பா விட்டு கொடுப்போம். ஆனா எங்களுக்குள்ள எல்லாமே நல்லாதான் இருக்கு. ஆனா சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால கொஞ்சம் ப்ராப்ளமா தான் இருக்கு. அது ஒண்ணும் இல்ல. நாங்க எப்படின்னா ஆரம்பத்துல இப்படிதான் எங்களுக்குள்ள பிரச்சனை வந்தது. ஆனா கடவுளோட அன்பை எப்படி நாங்க 2 பேரும் உட்கார்ந்து அவரோட அன்பை என்னைக்கு பெற்றுக்கொண்டோமோ அப்போ ஒருத்தர் விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன். 2 பேரும் உட்காருங்க, கடவுளத்துல உங்களை ஒப்படைங்க. கண்டிப்பா அவரோட அன்பு உங்களை கண்டிப்பா ஆளுகை செய்யும்.